அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நங்கவல்லி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் மேட்டூர் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் சரபங்கா நீரேற்று திட்டத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட பெரிய சோரகை ஊராட்சியில் இருக்கக்கூடிய வைரவன் ஏரி மற்றும் சூரப்பள்ளி ஊராட்சியில் இருக்கக்கூடிய வாத்திப்பட்டி ஏரிகளை நேரில் பார்வையிடுகிறார். முன்னதாக இந்த நங்கவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய சோரகை பகுதியில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். தற்போது இது முன்னதாக அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அதிமுக தொண்டர்களும் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பாஜகவினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தற்போது இந்த இருக்கக்கூடிய பெரிய சோரகை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சென்றாய பெருமாள் கோவிலில் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதைத் தொடர்ந்து சூரப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய நொரச்சவளவு பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தொடர்ந்து உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தின் கீழ் தண்ணீர் நிரப்பப்பட்ட பெரிய சோரகை ஊராட்சிக்கு உட்பட்ட வைரவன் ஏரியையும் அதனைத் தொடர்ந்து சூரப்பள்ளி ஊராட்சியில் இருக்கக்கூடிய வாத்திப்பட்டி ஏரியையும் பார்வையிடுகிறார். அது மட்டுமின்றி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்போது 565 கோடி ரூபாய் திட்டத்திற்கு சரபங்கா நீரேற்று திட்டம் செயல்படுத்தப்பட்டு தற்போது 100 ஏரிகள் வறண்டு கிடக்கக்கூடிய 100 ஏரிகளுக்கு இந்த மேட்டூர் உபரி நீரை கொண்டு செல்லும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன்படி தற்போது மேட்டூர் நிரம்பி கடலுக்கு செல்லக்கூடிய உபரி நீரானது இந்த நீரேற்று திட்டத்தின் கீழே இந்த 100 ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தற்போது மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்து வரும் சூழலில் இந்த நீரேற்று திட்டத்தின் மூலம் தற்போது 60 ஏரிகள் வரை நிரம்பியிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த நிரப்பப்பட்ட ஏரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது விவசாயிகளுடன் பார்வையிட்டு விவசாயிகளின் நன்றியை ஏற்றுக்கொள்வதற்காக இன்றைய தினம் வந்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.